வணக்கம். தினமும் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோடு உங்களை சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி கதையோட தலைப்பு சேனாவும் கடலும். சேனான்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். இது வந்து ஒரு அல்ஜீரியா நாட்டு கதை. சேனான்ற பொண்ணு இருந்தாலும் அவளுக்கு வந்து கடலை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக. அந்த ஆசை எப்படி வந்துச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தாத்தா வந்து கடலில் பயணம் செஞ்சவரான். எப்பயுமே கடலை பற்றி அங்கே எப்படி அவர் பயணம் செஞ்சார், அந்த கடல் எப்படி இருக்கும், அதனோட அழகு, அங்கே எப்படி இவர் போனார், கப்பலெல்லாம் என்ன மாதிரி வேலை பண்ணுவாங்க, எப்பயுமே கடலோட எப்படி அவங்க டெய்லி பயணம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாராம். அதை கேட்டதுலேருந்து அந்த பொண்ணுக்கு அதை கடலை பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அந்த நீலவானத்தையும் கடலையும் வந்து நம்ம பார்க்கணும், இந்த தாத்தா சொல்கிற மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நேரில் போய் அதை வந்து நம்ம அதை உணரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலாம். ஆனால் இந்த தாத்தா சொன்னாராம், இங்கே இருக்கிற இடத்துக்கும் அந்த கடலுக்கும் ரொம்ப தூரம், அதெல்லாம் வந்து சீக்கிரமாக போய் பார்க்க முடியாது, அதனால் இந்த எண்ணத்தை கைவிட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனால் இந்த பொண்ணு வந்து கேட்காம அதுக்கு முயற்சி எடுத்து அவளோட கழுதையை கூட்டுட்டு அந்த கழுதை மேலே பயணம் செஞ்சு போகலான்னு முடிவு பண்ணலாம். அந்த தாத்தா சொன்னாராம், இல்லை அதுக்கு நீ போகணுன்னா 2 மலையை தாண்டி ஒரு பாலைவனத்தை தாண்டி போகணும், இந்த கடலை அடையணுன்னா 2-3 நாடை தாண்டிக்கு போகணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், உன்னால் முடியாது, நடுவில் திருடர்களுக்கு பயம் இருக்கும், சாப்பாடு கிடைக்காது, அதுக்கெலாம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாராம். ஆனாலும் இந்த பொண்ணு கேட்காம இல்லை நான் எப்படியாவது கடலை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு வழியில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் பயணம் செய்யணுமோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு கழுதை மேலே ஏறி அவள் பயணத்தை தொடர்ந்தாலும். அந்த தாத்தா சொன்ன மாதிரி எல்லா இன்னல்களும் அவளுக்கு வந்துச்சான். அது எல்லாத்தையும் சமாளித்து எப்படியோ வந்து அந்த கடலை வந்து அடைஞ்சிட்டாலாம். அந்த கடலை பார்க்கும்போது அந்த வெட்ட வெளியில் அந்த நீலவானம், அந்த தாத்தா சொன்னதெல்லாம் ஒன்று ஒன்றா யோசித்து பார்க்குறாலாம். எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அந்த காற்று, அந்த சூரியனை வந்து மறையிறது, அந்த நீலவானம், அந்த கடலோட வெள்ளை நுரைகள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாலாம். அந்த கடலில் கால் வச்சு நின்று கொஞ்சம் நேரம் அதை வந்து ரசிச்சுட்டு இருந்தாலாம். கொஞ்சம் நேரம் பயம் வந்துச்சான். அந்த கடல் அலைகள் இவள் காலை தொட்டதும் முதல்ல பயந்து பின்னோக்கி போயிட்டாலாம். அப்புறம் இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவளோட முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி உள்ளே போய் கொஞ்சம் நின்று அந்த கடலை வந்து ரசிச்சுட்டு இருந்தாலாம். அப்படி ரசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கடலோட தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிச்சு பார்த்தாலாம். அது வந்து ரொம்ப உப்பு கரிப்பாக இருந்துச்சான். அப்புறம் தான் நினச்சிக்கிட்டாலாம், அழகாக இருக்கிறதெல்லாம் வந்து ருசியாக சாப்பிடும்படி இருக்காது போல இருக்குது, இந்த கடல் வந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம், ஆனால் அதில் அதனோட தண்ணியை வந்து நம்ம வந்து குடிநீராக பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளேயே சொல்லி சிரிச்சுக்கிட்டாலாம். ஆனால் அவள் வந்து கடலை பார்க்க நினச்சது அது வந்து ரொம்ப முழுமை அடைஞ்சிட்டதாகவும், அந்த பயணத்தில் நம்ம கடந்து வந்தது அளவுக்கு நம்ம இந்த கடலை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணலாம். இதோட இந்த கதை முடிஞ்சுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த கடலை பார்க்கணுன்ற அந்த ஒரு உந்துதல் தான் என்ன வழியில் கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி அதை போய் அவள் அடைஞ்சா. அதே மாதிரி தான் நாமளும் வாழ்க்கையில் நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோன்னா அந்த இலக்கு மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும். அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சோன்னா நமக்கு அதை அடையிறதுக்கான வழியில் நமக்கு என்ன இடர்கள் வந்தாலும் அதை வந்து நம்ம சீக்கிரமாக அதை வந்து தகர்த்தெறிஞ்சிட்டு அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இந்த பொண்ணு போல் நாமளும் வந்து நம்ம இலக்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாக்கா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றதான் இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கணும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.